ஒசூரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அண்மையில் தூத்துக்குடியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. தொடர்ந்து முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் TN ரைசிங் என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 49,353 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,100 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 3 முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 1,210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7,900 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 4 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்கூட்டரின் தலைநகராக விளங்கும் ஓசூருக்கு இம்மாநாடு அடுத்த கட்ட கதவுகளை திறக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்றேன், எஃகு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன். எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைஞ்சு டிராவல் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் தான். அக்டோபர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கோவையில் சர்வதேச புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என்ற புதிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இதையடுத்து எல்காட் ஓசூர் தொழில்நுட்ப பூங்காவில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள PCB உற்பத்தி திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஓசூரில் உள்ள சிப்காட் குருவரப்பள்ளி தொழிற்பூங்காவில் உள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 2 புதிய விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய மற்றும் தென் தமிழ்நாட்டில் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார்.